ஹே காய்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா. நம்ம இருந்தாலும் பேரண்ட்ஸ் நம்ம கூட எப்பயுமே இருக்கணும்லாம் சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட ஃப்யூச்சரில் இண்டிவிஜுவலாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அவங்கள ஒரு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம அமைச்சு கொடுக்கணும்னு நினைப்போம். அது வந்து மேபி வந்து எப்படி ஃபினான்ஸை அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணுவோம். அவங்கள வந்து நல்லா படிக்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா. இது எல்லாமே தாண்டி அவங்களுக்கு அவங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறமே வந்து நிறைய கைடன்ஸ்லாம் தேவைப்படும். நிறையா ஒரு சிக்கலான சமயங்களை வந்து யார்கிட்ட அவங்க கைடன்ஸ் கேட்கலாம் அப்படின்னும் போது அப்போ நம்ம இருப்போம் அப்படின்றதுக்கு நமக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களை அவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வழியை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ கிட்ஸ் எல்லாருமே, கிட்ஸுன்னு கிடையாது, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்து அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபோனில் தான். அவங்களோட வேல்யூபிளான டைமை வந்து ஃபோன்லேயே வந்து தொலைச்சிட்றோம். அதுவும் இந்த இன்ஸ்டாலாம் இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறது ரொம்ப மோசமான விஷயம். நான்லாம் ரொம்ப அதில் இன்ஸ்டாலே இருந்துட்டு இருந்தேன். அது எல்லாத்தையுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேன் அப்போலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லேயே மூழ்கி போகிறது, மொத்தத்தில் இந்த நிறைய ஆப்ஸில் மொத்தத்தில் ஃபோன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் உருப்படியாக என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் அப்படியே ரீல்ஸு ஷார்ட்ஸ் எடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்ம டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம ஹெல்த்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிறோம். யோசிப்பாங்களா, அந்த கையும் அந்த கண்ணும் இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? டோட்டலாக நம்ம ஹெல்த்தை நம்மளே எடுத்துக்கிறோம். என் குஷி, நீ சொல்லு, உன்னோட டைமை நீ எவ்வளோ நேரம் நீ ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுற சொல்லு. அடிக்கடி ஃபர்ஸ்ட்டில் குஷி இவங்களாம் வந்து ஃபோனே வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறோன்னா, இப்போ நானுமே லீவில் இருக்கிறனா நானுமே ஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அம்மாவே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை இன்னும் அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அவங்க தான் இன்னும் நிறைய ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நான் பார்க்குறேன் சார், ஒரு நாளைக்கு 3 hours. 3 hours அடிக்கடி பார்த்து அந்த டைம்லாம் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக 3 என்னன்னா குஷியும் சிரஞ்சீவி வந்து பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கையில் இருந்தால் மட்டும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. அப்படியே அன்பை பொழிஞ்சிட்டு 2 பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சிட்டு ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படி தடுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான விஷயம் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். அண்ட் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், ஓகேவா. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹேபிட் நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களோட முன்னோர்கள்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைப்ரரிக்கு போங்க அப்படின்னு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய புக்ஸ் மூலமாக நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, நம்ம கூட இருக்கிற நம்மளோட பெரியவங்க, அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து டேரெக்டாக அவங்க சொல்லாட்டியும் அவங்க எழுதி வச்சுருக்கிற புக்ஸ் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நான் குஷியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அண்ட் அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை அவளாக தேடி, அவளுக்கு என்ன வேணும், என்ன ஆசைப்படுறாங்கிறத அவளாக சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம். என்ன மாதிரி புக்ஸ் எடுக்கிறீங்க? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க குஷி எங்கே இருந்தேன் அப்படின்னா, எஸ், உங்கள் கெஸ்ஸிங் கரெக்டு தான். நாங்கள் வந்து குஷி வந்து இன்றைக்கி வந்து லைப்ரரியில் மெம்பர்ஷிப் ஆக்கி விட்டாச்சு. ஸோ இனி வந்து நம்ம பக்கத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த புக்கு படிக்கிற ஹேபிட் அவளுக்கு தன்னால் வந்துடும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் வந்து ஒரு புக் லவர். நான் புக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் புக் படிச்சுக்கிட்டு இருப்பேன் அடிக்கடி அப்படின்றது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபோன் எடுத்து அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நான் புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஏதோ ஒரு ஸ்டோரி புக் எடுத்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ அந்த ஹேபிட்டை இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் இருக்க திருவானைக்கோயிலில் இருக்கிற அந்த லைப்ரரி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த லைப்ரரியில் போய்ட்டு நாங்கள் மெம்பர்ஷிப் ஆட் பண்ணிக்கிட்டோம். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். என்ன அப்படின்னா, உங்களோட யாருக்கு மெம்பர்ஷிப் வேணுமோ அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அண்ட் அவங்களோட ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்துட்டு 30 rupees. ஒரு புக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 30 rupees எடுத்துக்கலாம். 2 புக்கு வேணும் அப்படின்னா 50 rupees நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதாவது இயர்லி ஒன்ஸ் தான் இந்த அமௌண்ட் நீங்கள் தர போகிறீங்க. பாருங்கள், ஒரு 30 rupees 50 rupees கொடுத்தாலே நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நம்ம கற்றுக்க முடியும், நல்ல ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ண முடியும். அப்படின்னும் போது அதையும் நம்ம மிஸ் பண்ணணும், தேவையில்லாமல் அவ்வளோ காசு நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ குஷியை வந்து நான் வந்து இன்றைக்கி மெம்பர்ஷிப் ஆக்கியாச்சு. வேர்த்து போச்சு, நடந்து போயிட்டு வந்தோம், வாக்கிங் மாதிரி வேறு. அண்ட் 2 புக்கே எடுத்துக்கிற மாதிரி மெம்பர்ஷிப் போட்டிருக்கேன். ஸோ அவளுக்கு ஒரு புக்கு, நான் ஒரு புக்கு. குஷி வந்து பீர்பால் கதைகள் எடுத்திருக்கா. வந்து எல்லாம் வெற்றி தான், ஓகேவா. ஸோ நல்லி குப்புசாமி அவரோட புக் இது. ஸோ இன்னிலேருந்து குஷி வந்து அந்த புக்கு படிக்கிற ஹேபிட் இருந்தாலே, அது ஒன்று இருந்தாலே போதும். நம்ம எல்லா சமயத்தில் நம்மளோட குழந்தைங்களை வந்து கரெக்டாக கைட் பண்ணும். புக்ஸ் கேன் ஸ்பீக். அது வந்து படித்தவங்க கரெக்டாக ரெகுலராக படிக்கிறவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்களுமே வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க அதுவும் இந்த லீவில் கண்டிப்பாக சேர்த்து விட்டுருங்க. அது ஒரு அடிஷ்னலாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகவும் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்க டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் குஷியை வந்து என்ரோல் பண்ண மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு லைப்ரரி இருக்கும். அங்கே வந்து யாருமே அவ்வளோ யூஸ் பண்ணாத
மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஓரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட க்ரோத்து அப்படிங்கிறது ரொம்பவே பெருசாக இருக்கும். அண்ட் நம்மளோட கிட்ஸோட ஃபியூச்சருமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் லைப்ரரியில் மெம்பர் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிறதே எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, டேக் கேர், ஹாவ் எ ஹாப்பி லைஃப். பை பை.